ஹாய் சுகர்ஸ். எனக்கு பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபா அண்ட் ஒமேகா நெக்ஸ்ட் பார்ட் தானே பார்க்க போறோம். லாஸ்ட் பார்ட் எதோட முடிச்சிருந்தேன்னா, நம்ம ஜே ஜேகே வந்து அவரோட பவர காமிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்க ஒரு சுத்தி இருந்த சிப்பாயெல்லாம் அப்படியே சூரியன் பக்கத்தில போன தண்ணி மாரி அப்படியே ஆவியா போகிற மாரி அந்த மாரி ஆயிருப்பாங்க. அதோட முடிச்சிருந்தேன். வாங்கடா அதுலேருந்தே கன்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஜேகே தான் அப்படியே சொலண்டு ஒரு சுத்துறாரு பாருங்க. அவர் பக்கத்தில இருந்த ஒரு 20, 25 பேர் அப்படியே மயக்கம் போட்டு விழுகுறாங்க. அவங்களோட ஆன்மாலாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே வெளியில வருது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம வி கிட்ட போய் சேர்ந்துருதுன்னா, இவனா அப்படியே வியர்ட் ஐஸோட பார்த்துட்ருக்கான். அந்த ஆப்போசிட்டில் இருக்க அந்த பர்சன் வியர்ட் ஐஸில் பார்த்துட்ருக்காங்கடா. அவங்ககிட்டயும் போயிட்டு நம்ம ஜேகே ரொம்பவே ஃபைட் பண்ணுறாரு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா, நல்லா ஈடு கொடுக்குறாங்க. எதிர்த்து சண்டை போடுறதுக்கு ஒர்த்தான பர்சன் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பர்சன் வந்து நல்லா சண்டை போட்டுட்ருக்காங்கடா. நீருக்கும் நெருப்புக்கும் சண்டை. அந்த இடம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது இப்போது. அப்படி வந்து சண்டை போயிட்டுருக்கு. ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா, ஜேகே வந்து அவன் லாக் பண்ணி அப்படியே அவன் தண்ணியால் சரௌண்ட் பண்ணி அவரோட பவர்ஸ் எல்லாம் கட்டுப்படுத்தி ஒரு இடத்துல அப்படியே நிற்க வைக்கிறான். நம்ம ஜேகே தான் அவனை பார்த்து அப்படியே ஸ்மித் பண்ணுறாரு. என்ன உன்னால் அடக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஐப்ரோ ரைஸ் பண்ணுறாரு. அவனுக்கு ஒன்றும் புரியலை. என்ன பேசுகிறான் இவன், இவனுக்கு நான் தான் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேனே அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பார்த்துட்ருக்காரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஜேகே தான் ஒரு ஸ்மித் பண்ணிவிட்டு ஏறி ஒரு அவன் நெஞ்சு மேலேயே ஒரு மிதிக்கிறாரு பாருங்க. அவனுக்கு அவ்வளோதான், அந்த இடத்துல முடிஞ்சு ஆல் அவுட்டு. ஏரில் பாஸ் ஆகிட்டுருக்கான். அவன் வந்து பாஸ் ஆகி போய் விழுகிற இடம் எங்கேன்னா, நம்ம அந்த கேர்ள்ஸ் இருக்காங்க பார்த்திங்களா, அந்த எதிரி கேர்ள்ஸ், அவங்க இடத்துல போய் தான் விழுகிறான். விழுகும்போது பார்த்திங்கன்னா, அவன் சேர்ஸில் நம்ம ஜேகே அந்த காலை வச்சு மிதித்த தடம் அப்படியே இருக்குது. அது அப்படியே நெருப்பாக எரிஞ்சிட்ருக்கு. அது அப்படியே இருக்குது. அந்த கேர்ள்ஸ்லாம் வந்து பார்க்குறாங்க, என்ன சத்தம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்குறாங்க. அங்கே வந்து அவன் விழுந்து கிடக்குறான். அதை பார்த்துட்டு போகும்போதே சொன்னால் போவேணான்னு கேட்டானா, போனால் முடிஞ்சு சோழி முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பொண்ணு சொல்கிறா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா, அந்த பியோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான்டா இவனை பார்த்தா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த கால் தடம்லாம் வந்து அச்சு பட்டிருக்கோம்லடா, அதை பார்த்துட்டு ஜேகே அடிச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு பார்த்தோன்னே சொல்லிடுறான். அப்போ வந்து அந்த காட்டுப்படுத்துகிற அந்த பொண்ணு தான்டா. ஓ அப்படியா, சரி ஓகே, நம்ம கேர்ள்ஸை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவள் போயிட்டு அப்படியே மற்ற பவர்ஸ்லாம் இருக்குல்லடா, அதெல்லாம் அவளுக்குள்ளே எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே ட்ரை பண்ணிகிட்ருக்கா. பட் முடியல. நீங்கள் தான் வந்து அந்த ஃபயரோட அந்த கழுகோட சக்தியை வந்து ஃபுல்லாக உங்களுக்குள்ளே எடுத்திருப்பீங்கள்ல, அதனால் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ அவளால் ஃபயரோட சக்தியை எடுக்க சுத்தமாக முடியல. ரொம்ப ட்ரை பண்ணுறா, பட் முடியல. அவள் வந்து அப்படியே கண்ணை திறந்துட்டு, ஏன் என்னால் ஃபயரோட சக்தியை வெளியே கொண்டு வரவே முடியல, அந்த கழுகு ராஜா இருக்காரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கத்துறா. அப்போ பார்த்திங்கன்னா, நம்ம வியோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் அப்படியே ஓடி வந்துட்டு, ராணி நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை, நம்மளோட அசுர சக்தியில் அந்த நெருப்போட சக்தி தானே போய் சேர்ந்துருந்தது, அந்த அசுர சக்தி சிலையவே காணும், அது துண்டு அப்படியே கீழே உடஞ்சி கிடக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து சொல்கிறா. இவளுக்கு வந்து ஷாக் ஆகிடுது. அது எப்படி நடக்கும், நம்மளோட அதாவது கெட்ட சக்திக்கு ஒரு நெருப்பு சக்தி ராஜா இருப்பாங்கள்ல, அவங்க கிட்ட தான் போய் சேர்ந்துருக்கும். அவங்கக்கிட்ட இருந்து தான் இவன் அந்த பவரை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்பா. பட் அவங்களோட சிலையை உடஞ்சி கிடக்கு அப்படின்னு சொல்லவும் இவன் போயிட்டு பார்க்குறான். அந்த இடத்துல ஒரு கழுகோட சிலை வந்து அப்படியே ஒடிஞ்சு துண்டாக ஒவ்வொரு பீஸாக விழுந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. அதை வந்து பார்த்துட்டு, இவரும் அழிஞ்சிட்டாரா, இவரை எப்படி இவனால் கொல்ல முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறா. ஏன்னா அந்த கழுகு வந்து தூளாக உடஞ்சிருக்கு பார்த்திங்களா, அது எல்லாத்தையும் வந்து சேர்த்து வச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, உங்களோட கை அச்சு, அதாவது உங்கள் உள்ளங்கை வந்து அப்படியே அந்த கழுகில் வந்து அடித்த மாதிரி இருக்கும். அதோட செஸ்ட்டு பக்கத்தில் அந்த இடத்துல வந்து உங்கள் கை அச்சு அப்படியே தெரியும். அவங்க சேர்த்து வச்சு அவங்க கை அச்சு அப்போ அப்படியே தெரியும். அதை வந்து பார்த்துட்டு தான் அவங்க வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க, நீங்கள் தான் அடித்து கொண்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்கள அந்த கழுகோட உயிர் சக்தி இருந்தது, இடி மின்னலோட அந்த சக்தியை வந்து யாரும் எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதுக்கு பாதுகாப்பாக போயிருந்தது. சரிங்களா, அந்த இடத்துல எப்படி இவ எப்படி அங்கே போக முடிச்சுது அப்படிங்கிறது தான் நம்ம கேர்ள்ஸ், கெட்ட பொண்ணுங்களாக இருப்பாங்களா, அவங்கெல்லாம் வந்து அப்படி திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஆரமோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாளடா, அவள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஆக்ரோஷமாக கத்துறான். எப்படி இவனால் இடிமின்னல் சக்தி இவ எடுத்துட்டாளா, இவ எப்படி இதெல்லாம் பண்ணுறா, அவள் எப்படி அந்த பிளேஸ்க்கு போனா, முதல்ல அங்கே மனுஷங்களால் போகவே முடியாது, இவளுக்கு ஒரு பவர் இருந்தால் கண்டிப்பாக இங்கே போயிருக்கவே மாட்டா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து அப்படியே ரொம்ப கத்திட்டு அப்படி ஆடிட்டுருக்கா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா, அந்த ட்ராகன் தான், அவள் ஒரு பவர் தான் வச்சுருக்கான்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி அந்த ட்ராகன் பேசுது. இவளாம் எனக்கு தெரியும் அவளை பார்த்தா என்ன பெரிய இவ மாதிரியா இருக்குது, அவள் தான் இறந்துட்டாள்ல, இவ வேற யாரோ, இவ எதுவும் மாயாஜாலம் பண்ணுறா, இவ எதுவும் பிளான் பண்ணுறா, பெருசாக பிளான் பண்ணுறா, இவ அந்த ராஜ்யத்தை அடையணும்னு
நினைக்கிறான்னு எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ராகனா அதுக்கு வாய்ப்பே இல்லை, உனக்கு கிடைச்ச தகவல் தான் தப்பாக இருக்கும், கரெக்டாக விசாரிச்சு பாரு அப்படிங்கிற மாதிரி அந்த ட்ராகன் சொல்லுதுல. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்போசிட் கேர்ள் தான், ஐயோ என்னால் யோசிக்க கூட முடியல, அந்த ராணி இப்படி திரும்பி வந்துட்டா, அது இவளா அந்த ராணி அப்படிங்கிற மாதிரி அவள் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகுறா. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த ட்ராகன் தான், நீ பாரு நீ ரொம்ப பதட்டப்படாமல் நீ ஒரு விஷயத்தை செஞ்ச அப்படின்னா உன்னால் அதில் ஜெயிக்க முடியும். நீ ரொம்ப பதட்டப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு ஒரு விஷயத்தை செய்கிறேன்னா அதில் உன்னால் ஜெயிக்க கூட முடியாது, ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த ட்ராகன் வந்து சொல்லுது. அப்போ அவளாம் சரி நான் போயிட்டு விசாரிக்க சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பொண்ணு வந்து சொல்லிடுறாடா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ராகன் தான் அப்படியே ஸ்மித் பண்ணுது, என்ன தான் இவள் பண்ணாலும் அவளோட ராஜ்யம் எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களை பற்றி அப்படியே திங்க் பண்ணிவிட்டு இந்த பக்கம் உங்களை பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம ஜேகே வந்து அடித்து அவனை அப்படி பறக்க விட்டுருப்பார்ல, அதெல்லாம் நீங்கள் பார்த்து அப்படியே அசந்து போய் அப்படியே ஜேகே பார்த்து மயங்கி நின்றுட்டுருப்பீங்க. ஜேகே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபைட்லாம் முடிச்சுட்டு அதோட பவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுது. உங்ககிட்ட அப்படியே நடந்து வந்துட்டுருக்காரு, அப்படியே பேக் டு ஃபார்ம் அப்படி வந்துட்டுருக்காருடா. அவர் சண்டை போட்டது பார்த்திங்கன்னா அந்த நெருப்பு ஜுவாலையாக அப்படியே எரிஞ்சிருப்பார். அப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட வரும்போது நார்மல் ஹியூமனாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறாரு. நீங்கள் அப்படியே அவரை அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சன் பார்த்துட்டு, ரொம்ப பார்க்காத, என்ன கண்ணிலே சாப்பிட்றலான்னு முடிவு பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்களா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அச்சுகா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து திரும்புகிறீங்க. அப்போ அவர் தான் சிரிச்சுட்டு சரி சரி பார்த்துக்கோ அவனும் புருஷன் தான் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லிவிட்டு அப்படியே போகிறாரு. நீங்களா அப்படியே ஷை ஆகுறீங்க. ஐயோ நான் பார்க்குறதெல்லாம் இவனுக்கு எப்படி தெரியுது, ஆரம்பம் தான் மைண்ட் ரீட் பண்ண முடியும், ஐயோ ஆமாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து நம்ம ஷுவாவை வந்து பார்த்துட்டு அப்படியே நீங்கள் ஷையாகி நிற்கிறீங்க காலை குனிஞ்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜேகே தான் உங்கள்கிட்ட வந்துட்டு உங்கள் ஃபேஸை வந்து அப்படியே கப் பண்ணிட்டு மேலே தூக்குறாரு. நீங்களும் அப்படியே ஜேகே ஐ கான்டாக்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜேகேவை பிடிச்சிருக்கு, நீங்கள் வந்து அப்படியே அட்மையர் பண்ணி ஜேகேவை பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே ஜேகே வந்து உங்கள் க்ளோஸ்அப்பில் வராரு பாருங்க, நடுவில் இந்த கௌஷிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்சன் வந்து கையை வைக்கிறாரு உங்கள் லிப்ஸ்க்கும் ஜேகே லிப்ஸ்க்கும் நடுவில். அவரை அப்படியே திரும்பி ஜேகே வந்து முறைக்கிறாரு பாருங்க அந்த பர்சனாக. அதுக்கெல்லாம் எப்படிப்பா, இன்னும் வெயிட்டிங்ஸில் நாங்களாம் இருக்கோம்ல அப்படிங்கிற மாதிரி வந்து கை காமிக்கிறாரு. சரி பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜேகே வந்து ரொம்ப கட்டுப்பாயி ஒரு கிசு போச்சே அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து போயிட்டுருக்காரு. நடுவில் வந்து கையை வச்சது யார் அப்படிங்கிறட்டு நீங்கள் கேட்பீங்க. தெரியுது, வேறு யாரும் இல்லை, நம்ம ஜிம்மினே தான். சரியா, நம்ம ஜிம்மின் தான் வந்து கையை வச்சுருப்பாரு. அவர் வந்து அப்படியே கடுப்பாயிட்டு அப்படியே போயிருப்பார். நம்ம ஜிமின் அப்படியே ஸ்மித் பண்ணிவிட்டு உங்களை பார்ப்பாரு. நீங்களும் அப்படியே கண்ணை மூடி அந்த கிஸ்ஸுக்கெல்லாம் எதிர்பார்த்து தான் நின்றுருப்பீங்க. அவர் வந்து உங்களை அப்படியே தட்டிட்டு, ரொம்ப பேராசைப்படாத அப்படிங்கிற மாதிரி உங்களை வந்து அடிக்கிறாரு. நீங்களா ஐயோ எதுக்கு அடிச்சா என்ன இப்போ அப்படின்றீங்க. எது டாவா, யாரை பார்த்துட்டா சொன்னேன், உன்னை தாண்டா சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்படியே ஜிமின் கூட சண்டைக்கே போகிறீங்க. அதை பார்த்தீங்கன்னா மற்ற பாய்ஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே சிரிக்கிறாங்க. ஜேகேக்கே திருப்பி வந்துடுது ஒரு நிமிஷம், எதுக்கு இவங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவரும் பார்த்து சிரிக்கிறாருடா. நீங்களா போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. இது சரிப்பட்டு வராது, இவளுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பாடம் அர்ப்பிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமின் வந்து அப்படியே பின்னாடியே வராரு பாருங்க. நீங்கள் போயிட்டு உங்கள் ரூம் டோர் அப்படியே க்ளோஸ் பண்ண போகிறீங்க. கரெக்டாக ஜிமின் வந்து அந்த சந்து கேப்பில் உள்ளே வந்துடுறாரு மனுஷன். அந்த உள்ளே வந்துட்டு, என்னடி என்ன ரொம்ப தான் பண்ணுற, அப்படி பேசுகிற, போடான்லாம் சொல்கிற, என்னன்ற அப்படிங்கிற மாதிரி உங்கள் முன்னாடி வராரு. உங்களுக்கு என்னன்னா எதுக்காக நீங்கள் ஜிமினை வந்து கடுப்பாக அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஜிமினுக்கு விழுந்துட்டீங்க. அதாவது அவர் வந்து அந்த கூட்டத்தில் வந்து முதல்ல ஃபஸ்ட்டு சீனில் நீங்கள் வந்து திருடி இருப்பீங்கள்ல, அங்கே வந்து ஜெமினை வந்திருப்பார்ல, அப்போ வந்து பார்த்துருப்பீங்கள்ல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போவே நீங்கள் ஃப்ளாட் ஆகிருப்பீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் லவ்வில் விழுந்தது ஜிமினுக்கு தான். சரியா, அது அவனுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து ரொம்ப கண்ட்ரோல்டாக ரொம்ப வந்து நீங்கள் அப்படி இருக்கீங்க. நம்மளோட வீக்னஸ் வந்து வெளியில் காமிச்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருக்கீங்க. சரியா, அதுதான் காரணம் நீங்கள் எரிஞ்சு விழுகிறதுக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜிமின் தான் அவங்க கிட்ட வராரு. நீங்கள் அப்படியே பின்னாடி நடந்து போயிட்டுருக்கீங்க பாருங்கள். அப்படியே
போயிட்டு அந்த கட்டல் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ராஜாங்களுக்குலாம் இருக்கும்ல, நல்லா டெக்கரேஷன்லாம் பண்ணி முன்னாடி கீழேன்னு சொல்லிட்டு நல்லா அந்த இதெல்லாம் கை கை வேலைப்பாடுலாம் செஞ்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்து இருக்குது. நீங்கள் அதில் போயிட்டு அப்படியே பின் ஆகுறீங்க. ஜிமின் தான் அவங்க கிட்ட வந்துட்டு, என்ன நானும் பார்த்துட்டே இருக்கேன், ரொம்ப தான் என் மேலே எரிஞ்சு விழுகிறேன், மற்றவங்களாம் என்னை பார்த்து சிரிக்கிறாங்க சிரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களாம் அப்படி ஜிம்மினையே பார்த்துட்டே இருக்கீங்க. ஜிம்மின் நீங்கள் எந்த நோக்கத்தோடு பார்க்குறீங்கிறத அவர் கவனிக்காமல் விட்டார். அவருக்கு வந்து ஒரு கடுப்பு, மற்றவங்க முன்னாடி எப்போ பார்த்தாலும் நம்மளே பேசிகிட்டு இருக்காங்க, எல்லாம் நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு கடுப்பு. அவர் அப்படியே பேசி கேட்டுகிட்டே உங்களுக்கு பக்கத்தில் வராரு பாருங்க. நீங்களா ஜிம்மினை பிடிச்சி அந்த கடலில் அப்படியே பிளாக் பண்ணுறீங்க. என்ன இப்போ உனக்கு சண்டை போட்டால் எதுக்கு சண்டை போடுறேன்னு கூடவா தெரியாது, தெரியாதா உனக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஜிம்மின் கிட்டே போகிறீங்களா? அப்போ ஜிம்மினா என்ன இப்போது நான் தான் கோவப்படணும், நீ எதுக்கு கோவப்படுற, எதுக்கு கோவப்படுற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்களா எதுக்கு கோவப்படுறேண்ணா, இதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு நம்ம ஜிம்மினுக்கு லிப் லாக் பண்ணுறீங்க. ஜிம்மினுக்கு ஷாக்காக இருக்குது, ஆனால் பட் அவருக்கு சந்தோஷமாகவும் இருக்குது, அவருக்கு ஷாக்காகவும் இருக்குது. அப்படியே வந்து உங்களை அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்காரு கண்ணாமொழியில். அப்படியே வெளியில் வந்து போட்டிருக்கு ஜிம்மினுக்கு. நீங்கள் வந்து அப்படி கிடையாது, நல்லா ஃபீல் பண்ணி ஆசைப்பட்டு கொடுப்பாங்கல்ல, கிஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபீல் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க. ஜிம்மின்கா ஐஸெல்லாம் அப்படியே வேடாகுது. எப்படி நம்மளை கிஸ் பண்ணுறா, எப்போ பார்த்தாலும் எரிஞ்சு விழுந்துட்டு இருந்தா எப்படி நம்மளை கிஸ் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து புரியாமல் கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் அப்படியே நிற்கிறாரு. நீங்களாம் கொஞ்சம் தள்ளி வந்துட்டு, பேக் கிஸ்லாம் பண்ண முடியாதா, பேக் கிஸ் பண்ண முடியாதா உன்னால் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அது வந்து பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜிம்மினும் நீங்களும் 2 பேரும் வந்து கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. வெளியில் பார்த்திங்கன்னா நம்ம பாய்ஸ் வந்து ஜிம்மின் உள்ளே வந்திருப்பார்ல, ஏதாவது பண்ணிடுவானோ, சண்டை வந்துடுமோ 2 பேருக்கும் அப்படிங்கிற மாதிரி வெளியில் இருக்கா மற்ற 6 பாய்ஸு பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் பதட்டத்தோடு இருக்காங்க. எப்படியாவது இந்த சண்டை வந்து நிறுத்திடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நிற்கிறாங்கடா. அப்போ வந்து ஆரம் தான் அந்த டோரை வந்து நாட் பண்ணுறாரு. டேய் ஜிம்மினா டோரை தரடா, என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து நாட் பண்ணிகிட்ருக்காரு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நீங்களும் ஜிம்மினும் சேர்ந்து சிறப்பான வேலை, அந்த கிஸ்ஸிங் லிப் லாக் வந்து போயிட்டுருக்கு. ரொம்ப அக்ரெசிவாக போகுது. உங்களை வந்து அப்படியே பாடியெல்லாம் நம்ம ஜிம்மின் வந்து ரப் பண்ணிவிட்டு அந்த மாதிரி வந்து கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்களும் பார்த்திங்கன்னா சும்மா இல்லை, நம்ம ஜிம்மினுக்கு நல்லாவே வந்து டாமினேட் பண்ணி நீங்கள் கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ பார்த்திங்கன்னா விட்டால் கதவையே உடச்சிருவானுங்க போல் இருக்குது. அந்த மாதிரி வந்து கதவை தட்டிகிட்டு இருக்காங்க. நீங்களாம் தள்ளி போயிட்டு ஒரு நிமிஷம் இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அந்த டோரை பார்க்குறீங்க. ஜிம்மினும் அவரும் மூச்சு விட முடியல, அந்தளவுக்கு வந்து லிப் லாக் போயிருக்கோம். ஒரு 15 மினிட்ஸ் பக்கம் போயிருக்கோம். பாய்ஸில் வெளியில் நின்று கதை தட்டுறதை பார்த்துட்டு வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ஜிம்மினை விட்டுட்டு அப்படியே தள்ளி போகிறீங்க பாருங்கள். ஜிம்மினா என்ன போகிறா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஐயோ போதே அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து எந்திரிக்கிறாரு. நீங்களா அப்படியே எந்திரிச்சு நின்றுட்டு நல்லா மூச்செல்லாம் இழுத்து விட்டுட்டு ஓகே போயிட்டு கதை தரப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. போகணுமா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கேட்குறாரு. போகணும் போ, இல்லைன்னா உன் தம்பிங்க அண்ணனுங்க எல்லாம் உள்ளே வந்துருப்பாங்க போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிம்மினை பிடிச்சி தள்ளுறீங்க. ஜிம்மினுக்கு மனசே இல்லை போகிறக்கு. அவர் ஐயோ போச்சே அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து திரும்பி போகிறாரு பாருங்க. மறுபடியும் நீங்கள் ஜிம்மின் இழுத்து அவரோட லிப்பில் போயிட்டு அப்படிங்கிற மாதிரி நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு கிஸ்ஸு, அப்படி ஒரு கிஸ்ஸு பண்ணிவிட்டு இப்போ போகும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜிம்மினை பார்த்து ஒரு விங்க் பண்ணுறீங்க. ஜிம்மினும் அச்சோ கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ரொம்ப குஷியாகி அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணுறாரு. வெளியில் பார்த்திங்கன்னா நம்ம பாய்ஸ்லாம் கொஞ்சம் பதட்டமாக இருக்காங்க. டேய் என்னடா என்ன பண்ண, உடனே இதை அடிச்சியா, சண்டை போட்டியா, என்னடா பண்ண அப்படிங்கிற மாதிரி மற்ற பாய்ஸ் எல்லோரும் அப்படியே ரொம்ப டென்ஷன் ஆகி கேட்குறாங்க. இந்த பக்கம் ஜிம்மின் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷை ஆகிட்டு இருக்காரு. மனுஷனுக்கு அப்படியே பார்த்திங்கன்னா கண்ணம் காது கையெல்லாம் சொன்னால் அப்படியே பிங்கிஷ் கலரில் ஆகிப்போச்சு. அந்த அளவுக்கு வந்து ஷை ஆகிட்டு இருக்காரு. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உள்ள அந்த கண்ணாடி அந்த எப்படி சொல்கிறது ட்ரெஸ்ஸிங் டேபிள் அதை வச்சுக்கங்க. அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு முன்னாடி உட்காந்து அப்படியே தலை சீவிடுற மாதிரி ஆக்டிங் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது மேக்கப் கலைஞ்சிருக்கா, பாய்ஸ் ஏதாவது கண்டுபிடிச்சிருவாங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து எல்லாம் மேக்கப்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஜிம்மின் தான் அப்படியே ஷை ஆகிட்டே பார்த்துட்ருக்காரு. இதை வந்து பார்த்திங்கன்னா வி பார்த்துட்டு ஏதோ சரியில்லையே, இது தப்பாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி நம்ம வி வந்து பார்க்குறாரு. நம்ம ஜிம்மினா அப்படியே எல்லாரையும் தள்ளிவிட்டு போங்கடா அவங்களுக்குலாம் வேறு வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வெளியில் போயிடுறாரு. அவர் அவ்வளோ ஷையாக போயிட்டுருக்காரு. பாய்ஸாக அப்படியே ஜிம்மினை தான் பார்க்குறாங்க. என்னடா பண்ணுறான் இவன், ரொம்ப வித்தியாசமாக இருக்கே, எப்படிலாம் பண்ணதே இல்லையே அப்படிங்கிற மாதிரி நம்ம பாய்ஸ்
பாய்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. உங்களையும் வந்து திரும்பி பார்க்குறாங்க. நீங்களா என்ன அப்படிங்கிற மாரி ஐப்ரோ ரைஸ் பண்ணுறீங்க. ஒன்றும் இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு எல்லாரும் ஓடிடுறாங்க. எல்லாம் ஜிம்மின் பக்கம் தான் ஓடுறாங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்டா அப்படிங்கிற மாரி எல்லாரும் வந்து ஜிம்மின் பக்கம் தான் போகிறாங்க. ஜிம்மினும் பார்த்தீங்கன்னா அவரோட ரூமில் போயிட்டு அவரோட லிப்ஸையே தொட்டு தொட்டு பார்த்துட்ருக்காரு. அவருக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு. என்ன அவன் நம்மளுக்கு விழுந்துட்டாளா? எப்புட்றா? அப்படிங்கிற மாரி வந்து அவருக்கே வந்து பேசிட்டு சந்தோஷமா ஒரு குஷியில வந்து பண்ணுவாங்களா அந்த மாரி வந்து பண்ணிகிட்ருக்காரு. நம்ம பாய்ஸாக உள்ள வந்துட்டு என்னடா பண்ணுறான் இவன்? அப்படிங்கிற மாரி ஆளுக்கு ஆள் பார்க்குறாங்க. நம்ம ஜிமினா அப்படியே இந்த எப்படி சொல்கிறது, அந்த கடலை பிடிச்சி தொங்குறது, அங்கே வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்குலாம் நிறையா எக்யூப்மெண்ட்லாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பிடிச்சி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம ஜிகே தான் ஏய் நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினை பிடிச்சி நிறுத்துறாரு. ஜிமினா என்னடா அப்படிங்கிறாரு. இல்லை எதுக்கு இந்த கன்றாவித்தனமாக பண்ணிகிட்ருக்க, ரொம்ப கேவலமாக இருக்குது, என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே வந்து கேட்குறாருடா. நம்ம ஜிமினா அப்படியே திரும்பி பார்க்குறாரு பாருங்க. மற்ற பாய்ஸ் எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. அது வந்து பார்த்துட்டு அது வந்து அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகேவோட நெஞ்சில் போயிட்டு அப்படியே கோலம் போட்டுட்ருக்காரு. அடச்சே கையெடு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே வந்து தட்டி விட்டுட்டு என்னடா நடந்துச்சு சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆரம் வந்து கோவமாக கேட்குறாரு. ஏன் ஆரம் எதுக்கு இவ்வளோ கோவப்படுற? எதுக்கு கோவப்படுற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆரம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. இந்த பக்கம் ஆரமா ஒழுங்கு மரியாதை என்ன நடந்துச்சுன்னு சொல்லு, இது எங்களுக்கு டென்ஷன் ஆயிட்டாத அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின்னும் வராரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிம்மினுக்கு வந்து வேறு வழி இல்லை, சொல்லி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. எல்லாருக்கும் ஷாக் ஆகிடுச்சு. எல்லோரும் வாயில் கை வச்சு என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் கேட்குறாங்க. ஆமாம் மச்சான், அவள் எனக்கு தான் மச்சான் ஃபஸ்ட்டு விழுந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஜிமின் ரொம்ப ஷை ஆகுறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அடச்சிப்பா அந்த மாதிரின்னு சொல்லிட்டு எல்லோரும் அந்த ரூமை விட்டு ஒருத்தர் வெளியே போகிறாங்க. இது அடச்சியா, எதுக்கு இப்போ வாங்கினா அடச்சி சொன்னானுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமின் திங்க் பண்ணிவிட்டு அந்த பெட்லேயே உட்காந்து அவருக்கு வந்து சொன்னது கூட பெருசாக இல்லை, நீங்கள் கிஸ் பண்ணது தான் அவருக்கு வந்து பெருசாக இருக்குது. அவர் வந்து அப்படியே உட்காந்து திங்க் பண்ணிவிட்டு ஷை ஆகிட்டே இருக்கார். இந்த பக்கம் பாய்ஸ் எல்லாம் வெளியில் வந்திருப்பாங்களா, ஐயோ இவனுக்கு விழுந்துட்டாளா, அப்போ நம்மளாம் இன்னும் இடிச்சு வாங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம பாய்ஸ் எல்லோரும் வந்து அப்படியே டென்ஷன் ஆகி அவங்க ரூமுக்கு போயிட்டு அவங்கெல்லாம் புலம்ப ஆரம்பித்தாங்க. நான் அழகா இல்லையா? ஐயோ நான் வேர்ல்டு வைல்டு ஹேண்ட்ஸம்டா, என்ன பிடிக்கலையா? ஐயோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின்னெல்லாம் ரொம்பவே வந்து அதனால் முடியல, எப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரில. எனக்கு மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் உங்களை வந்து கிஸ் பண்ணியிருப்பார். நீங்கள் பேக் கிஸ்லாம் பண்ணியிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு வந்து அந்த மருந்தை மட்டும் கொடுத்துட்டு அவர் வந்து போயிருப்பாருடா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜிமினை கிஸ் பண்ணீங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னா அவருக்கு முடியல. மனுஷன் பாவம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த ரூம்குள்ளாரையே பார்த்திங்கன்னா அப்படியே புலம்பிகிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஜேகேக்கு தான் எப்படி அவனை பிடிச்சிருக்கா அப்படின்னா நான் ஃபயரோட சக்திங்க நான் பிடிக்கலையா ஐயோ அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரூமில் அவங்க புலம்பிகிட்டு இருக்காங்க. நம்ம ஆரம்புக்கு தான் இருப்பு கொல்லலை, மனுஷன் அவரோட ரூமில் இருக்க முடியாமல் உங்கள் ரூமுக்கு தான் வந்து அந்த டோரை நாட் பண்ணுறாரு. நீங்களாம் என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறீங்க. இல்லை நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்ற என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. நீ ஜிம்மினை கிஸ் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. சொல்லிட்டானா? ஆமாம் கிஸ் பண்ணேன், அதுக்கு என்ன இப்போ? அப்போது என்ன பிடிக்கலையா அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம் கேட்குறாரு. நீங்களா? அது வந்து அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தயங்குறீங்க. நம்ம ஆரம் தான் உங்களை அப்படியே ஷோல்டரை பிடிச்சி தள்ளுறாரு. நீங்களா என்ன மேலே கை வைக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அப்படி தாண்டி கை வைப்பேன். என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நான் உனக்கு பியூரான லவ் கொடுக்கலையா? ஏன்டி ஜிமினும் மட்டும்தான் உனக்கு லவ் பண்ணுறேன்னு நினச்சிட்ருக்கியா? நாங்கள் 7 பேரும் தாண்டி உன்னை லவ் பண்ணுறோம். எங்கள் 7 பேரை தாண்டி நீ கல்யாணம் பண்ணிக்கணும், உனக்கே தெரியும்ல. அது என்ன அவனுக்கு மட்டும் கிஸ் பண்ணுறது எங்களெல்லாம் பிடிக்கலையா உனக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே வந்து எப்படி சொல்கிறது, பொறாமையில் மனுஷன் பொங்கிட்டு இருக்காரு. நீங்களா அப்படியே அப்படியே கண்ட்ரோல் பண்ண பார்க்குறீங்க, பட் சுத்தமாக அவங்களால முடியல. அப்படியே எப்படி சொல்கிறது, கொந்தளிச்சு போய் வந்திருக்காரு மனுஷன். நீங்கள் வந்து அப்படியே அவரோட செஸ்ட்டில் கை வச்சு ஆரம் நெல்லு ஒரு நிமிஷம் நெல்லு அப்படின்றீங்க. என்ன இப்போ உனக்கு என்ன சொல்லி சமாதானப்படுத்த போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு. என்ன சொல்லி சமாதானப்படுத்த போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே அந்த இது மாதிரி போட்டிருப்பார்ல, அந்த ராஜாங்கெல்லாம் போட்டிருப்பாங்களாடா குர்தாவா அந்த மாதிரி வந்து போட்டிருக்காரு. நீங்கள் வந்து அந்த ட்ரெஸ்ஸை பிடிச்சி அப்படியே இழுக்கிறீங்க பாருங்கள். அவர் உங்கள் கிட்ட வராரு. நீங்களா இதுக்கு தான் இழுத்தேன் ஆரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் ஆரம்புக்கு போயிட்டு லிப் லாக் பண்ணுறீங்க. அப்படிங்கிற மாதிரி லிப் லாக் பண்ணிகிட்ருக்கீங்கடா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆரமா என்ன
எ என்ன என்ன பண்றா அவ? அப்படிங்கிற மாரி வந்து பார்த்துட்ருக்காரு. ஒரு 5 மினிட்ஸ் தான். அதுக்கு மேல மனுஷனால தாக்கு பிடிக்க முடியல. நீங்க கிஸ் பண்றதுக்கு பதில் பேக் கிஸ் பண்றாரு. நீங்களா, அப்படியா வலிக்கு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நீங்க போயிட்டு அப்படியே அந்த பெட்ல விழுகுறீங்க. உங்களுக்கு மேல ஆரம் இருக்காரு. ஓகேவா? நீங்க அப்படியே லிப் லாக் பண்றீங்க. ஆரம்க்கு வந்து பேக் கிஸ் பண்ண முடில. அந்த அளவுக்கு வந்து நீங்க அக்ரெசிவா கிஸ் பண்ணிட்டுருக்கீங்க. அப்ப ஆரம் தான், நிறுத்துடி நிறுத்துடி" அப்படிங்கிற மாரி சொல்றாரு. நீங்களா, "என்ன என்ன ஆச்சு இப்போ உனக்கு?" அப்படிங்கிற மாரி கேட்குறீங்க. "அ அன் டோ டோர் டோர் ஓப்பன்ல இருக்கு" அப்படின்றாரு. ம். டோருக்கு தான் ஒருத்தன் நிற்கிறான்ல, பார்க்கலையா நீ? அப்படிங்கிற மாரி சொல்கிறீங்கடா. அப்போ பார்த்தீங்கன்னா, ஆரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்காக திரும்புறாரு பாருங்க. நீங்களா அவர் இழுத்து பச்சைக்குன்னு ஒரு கன்னத்துலேயே ஒரு கிஸ்ஸு. இந்த டிம்பிள் எனக்கு ரொம்ப இரிட்டேட் பண்ணுதுடா. நான் இருக்க வேண்டிய இடத்துல அது வந்து இருந்துக்குது அப்படிங்கிற மாரி நீங்க சொல்லிட்டு, அந்த டிம்பிள ஒரு கடி கடிக்கிறீங்க பாருங்க. அவரா வலிக்குதுடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே எந்திரிக்கிறாரு. நீங்களா அவர் பின்னாடியே எந்திரிச்சுட்டு, வெளியவே நின்னுட்டு எவ்வளோ நேரம் தான் நிற்கலான்னு உத்தேசம் அப்படிங்கிற மாரி சத்தம் போடுறீங்க. அவரா அப்படியே பூனைக்குட்டி மாரி உள்ள வராரு. பூனைக்குட்டின்னு சொல்லும்போதே கண்டுபிடிச்சிருப்பீங்க. வேற யாரும் இல்ல, சுகா தான். அப்படியே வந்துட்டு அப்படியே தயங்கிட்டு அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்ருக்காரு. அவருக்கு உங்கள ஃபேஸ் பண்ணவே முடியல. இப்போ நீங்க என்ன பண்ணிட்டுருந்தீங்க அப்படிங்கிறத அவருக்கு பார்த்துட்டாரு. ஸோ அவரால ஃபேஸ் பண்ணவே முடியல. அவர் அங்கே இங்கேன்னு பார்த்துட்ருக்காரு. நீங்களா, "என்ன பண்ணிட்டு இருந்த வெளியில?" அப்படின்றீங்க. "ஆ அது 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 வந்து" அப்படிங்கிற மாரி வந்து அவர் ரொம்பவே தயங்குறாரு மனுஷன். நீங்களா, ஆரம்ப அப்படியே தள்ளிட்டு, அவர் அப்படியே கன்னத்துல கை வச்சு, "ஐயோ! கன்னம் போச்சு" அப்படிங்கிற மாரி அவர் வந்து நின்னுட்டுருக்காரு. சரியா? அவர் அப்படியே வந்து நின்னு உங்கள தான் பார்த்துட்டுருக்காரு. "என்ன பண்ண போறா இவ?" அப்படிங்கிற அந்த மாரி தான் பார்த்துட்ருக்காரு. நீங்க ஆரம் இருக்காருன்னுலாம் பார்க்கல. நேரா போயிட்டு நம்ம ஷிகாவ தான் இழுக்குறீங்க பாருங்க. இழுத்து அங்கேயே ஒரு லிப் லாக்கு. நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு கிஸ்ஸு. நம்ம சுகாக்கே பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் திணறிருது. அப்படியே சுகா தான், "ஹே ஹே ஹே என்னடி?" அப்படிங்கிற மாரி அவர் வந்து பார்த்துட்ருக்காரு. அவரும் பார்த்தீங்கன்னா, அப்படியே உங்கள பார்த்துட்டு, "என்ன?" அப்படிங்கிற மாரி அப்படியே பாவமா கேட்குறாரு. இந்த பக்கம் ஆரம் தான், "ஐயோ! எல்லாத்தையும் பிடிச்சி இவ கிஸ் பண்ணிகிட்ருக்கா. சரியில்ல. நாம இங்க இருக்கக்கூடாது. போயிரலாம்." அப்படிங்கிற மாரி அவர் அந்த ரூம விட்டு வெளியில வராரு பாருங்க. வெளியில வந்து நிற்கிறது நம்ம ஜெய்ஹோ. மனுஷன் அப்படியே அந்த தூண புடிச்சு அப்படியே வெட்கப்பட்டு அந்த தூண புடிச்சு அந்த இது பண்ணுவாங்கல்லடா, சொரண்டுவாங்கல்ல, அந்த மாரி வந்து பண்ணிட்டுருக்காரு. இந்த பக்கம் ஆரமாட்டி, "என்னடா பண்ற?" அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. "ஆ மச்சான், அடுத்து வெயிட்டிங் மச்சான்" அப்படிங்கிற மாரி வந்து நம்ம ஆரம பார்த்து சொல்றாரு ஜெய்ஹோப்பு. இந்த பக்கம் ஆரமா, "ஐயோ! பார்த்துட்டியா?" அப்படிங்கிற மாரி சொல்றாரு. "ஆமா" அப்படிங்கிற மாரி அவரும் வந்து அப்படியே மறைஞ்சுக்கிறாரு தூணுக்கு பின்னாடி. இந்த பக்கம் ஆரமா, இங்க நிற்கக்கூடாது" அப்படிங்கிற மாரி அவரு ஓடிடுறாரு வெட்கப்பட்டு. எல்லாம் பாய்ஸ் தான் வைக்கப்படுறாங்க. பட் எங்களுக்கு அதெல்லாம் நம்மளுக்கு வேணும்டா, 7 பேரும் வேணும்டா அப்படிங்கிற மாரி நீங்க வந்து நம்ம சுகா ஒரு வழி பண்ணிகிட்ருக்கீங்க. மனுஷனா, வெயிட் வெயிட் வெயிட், இன்னும் நம்மளுக்கு மேரேஜ் ஆகலடி அப்படிங்கிற மாரி சொல்கிறாரு. அது ஆனா என்ன, ஆகலினா என்ன அப்படிங்கிற மாரி நீங்கள் சுகாவோட ட்ரெஸ் எல்லாமே ரிமூவ் பண்ண போகிறீங்க. அப்போ சுகா தான், முடியாது 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 அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை தள்ளி விட்டு ஓடுறாரு பாருங்க. நீங்கள் பின்னாடியே வந்திருப்பீங்க. அவர் வந்து ஓடிடுறாரு. இந்த பக்கம் ஜெய்ஹோப்பை வந்து பார்த்துடுறீங்க நீங்கள். அதை வந்து பார்த்துட்டு, இங்கே தான் இருக்கியா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு, "என்ன பண்ணுறீங்க?" அப்படிங்கிற மாரி ஜெய்ஹோப்போட ஷோல்டரில் போயிட்டு அப்படியே சொரண்டிட்டு இருக்கீங்க. ஜெய்ஹோப்பா, அது வந்து" அப்படிங்கிற மாரி அப்படியே திரும்புறாரு பாருங்க. நீங்களா, "ஆ என்ன?" அப்படிங்கிற மாரி கேட்குறீங்க. "ஒன்னும் இல்ல பொடி" அப்படிங்கிற மாரி திரும்பிக்கிறாரு. நீங்களா, "எதுக்கு ஜெய்ஹோப் இவ்வளோ வெட்கப்படுற?" அப்படிங்கிற மாரி கேட்குறீங்க. "தெரியலையே, எனக்கு ஷையா ஆகுது" அப்படிங்கிற மாரி அவர் ஃபேஸை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே திரும்ப பாருங்க. ஐயோ! நீங்கலாம் சும்மா பார்த்தாலே அப்படி இருக்கீங்கடா. உங்களெல்லாம் வெட்கப்பட்டு பார்த்தா என்னாலாம் தாங்குவேனா அப்படிங்கிற மாரி கேட்டுட்டு நீங்க வந்து அந்த தூணோட பிளாக் பண்ணி வச்சு நம்ம ஜேக்கப்க்கும் கிஸ்ஸிங் சீன் போகுது. அப்படியே வந்து கிஸ் பண்ணிட்டு அப்படியே திரும்புறீங்க பாருங்க. நம்ம ஜேக்கப்பா அப்படிங்கிற மாரி நின்றுட்டுருக்காரு. மனுஷன் ஷாக் ஆகிட்டாரு. அப்படி சில மாதிரி அந்த தூணோட தூணாக நின்றுட்டுருக்காரு. சரியா? நீங்களா, "சரி பொழிச்சு போ, நான் அடுத்த ஆளை பார்க்க போகிறேன், அப்படி பாய்" அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேக்கப்போட சீக்ஸில் தட்டிட்டு போகிறீங்க. ஜேக்கப் மனுஷன் உறைஞ்சிட்டாரு. அவ்வளோதான். அவர் அப்படியே மரம்னா மரம் மாதிரியே நிற்கிறாரு அந்த தூணோட. சரிங்களா? நீங்கள் வந்து திரும்புறீங்க பாருங்கள். அங்கே வந்து ஒருத்தர் கோச்சிட்டு போகிற மாதிரி இருக்குது. நீங்களா, "ஏறாது" அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. அங்கே போகிறது வேறு யாருமே இல்லை, நம்ம ஜின்னு தான் வந்து கோச்சிட்டு போகிறாரு. நீங்கள் வந்து, "ஆஹோ, சாருக்கு கோவம் வந்துருச்சோ, இந்த வர்றேன்" அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் ஜின்னு பின்னாடியே போகிறீங்க பாருங்கள். அவர் போயிட்டு டக்குன்னு
அந்த டோரை வந்து சாத்துறாரு. நீங்களா கொஞ்சம் கேப் விட்டுருந்தா பார்த்தீங்கன்னா, நீங்க உள்ள நுழைஞ்சிருப்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்க மூக்குல அடிபட்டுருது. ஐயோ! மூக்குடா ஏன்டா இப்படி கதவ சாத்துற? அப்படிங்கிற மாரி அந்த கதவ எட்டி ஒரு உத விடுறீங்க. அது பார்த்தீங்கன்னா, உள்ள ஜின்னுக்கும் கேட்குதுடா. எதுக்கு இங்க வந்த? அப்படிங்கிற மாரி அவர் வந்து கத்துறாரு. நீங்களா, எதுக்கு வருவாங்க? என் புருஷன பார்க்க தான் வந்தேன். கதவ தர அப்படிங்கிற மாரி சொல்றீங்க. அதெல்லாம் திறக்க முடியாது. உனக்கு தான் அவங்க தானே முக்கியம். அவங்களுக்கு தானே கிஸ் பண்ணேன். அப்போ நான் யாருடி? அப்படிங்கிற மாரி அவர் உள்ள இருந்தே பேசிட்டு இருக்காரு. நீங்களா, இப்ப நீ கதவ திறக்கிறியா இல்லையா? அப்படிங்கிற மாரி சொல்றீங்க. கதவை திறக்க முடியாது பொடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் போயிட்டு கட்டலில் உட்காந்துக்கிறாரு. உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகுது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மரத்தோட அந்த இதெல்லாம் பவர்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இருக்குல்ல, அந்த டோரில் வந்து அப்படி கை வச்சு பார்க்குறீங்க. இங்கே ஜின் இல்லை. சரி பார்த்து போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் வர்றீங்க பாருங்கள். இந்த பக்கம் ஒருத்தர் உங்களை முறைச்சி பார்த்துட்ருக்காரு. வேறு யாரும் இல்லை, நம்ம ஜேகே தான் அப்படியே நின்றுட்டுருக்கவும் நீங்களாம் அவரை பார்த்துட்டு ஐயோ இவன் எதுக்கு இப்படி நிற்கிறான், ஒரு வேலை கிஸ்ஸு இவனுக்கு கொடுக்கலைன்னு முறைக்கிறானோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. சார் எதுக்கு சார் நிற்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போயிட்டு ஜேகே பக்கத்தில் கையை கட்டிட்டு அப்படின்னு பார்க்குறீங்க. ஜேகேவா, ஒன்றும் இல்லை, மற்ற எல்லாருக்கும் போய் கொடுக்குற, நான் என்னடி பாவம் பண்ணேன் உனக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே வந்து கேட்குறாரு. நீங்களா, ஐயோ இப்போலாம் கோவப்படாதடா, கோவப்படும் போது இங்கே பாரு உன் காதெல்லாம் அப்படியே செக்கச்சு வேறு செவந்து போதில்ல பனி. நான் எப்படி என்ன கண்ட்ரோல் பண்ணிப்பேன்? இப்படி தான் இருப்பீங்களா அண்ணன் தம்பிங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போயிட்டு நம்ம ஜேகேவோட நெக்கில் போயிட்டு அப்படியே கையெல்லாம் போட்டு அப்படி கேட்குறீங்க. இந்த பக்கம் ஜேகேவா, என்ன சமாதானப்படுத்துறியா? அதெல்லாம் வேலை ஆகாது, போ 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 அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களா, போகணுமா? போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவமாக சொல்கிறாரு. கோவமாக இருக்கிற மாதிரி ஆக்டிங், ஓகேவா? இல்லைங்களா, அப்போது போகணுன்னா நீ எப்படிலாம் இருந்தால் கை எடுக்கணும்லப்பா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அவருக்கு ஒன்றும் புரியல. அப்படிங்கிற மாதிரி அவர் கையை பார்க்குறாரு. அவர் கையை பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் ஹிப்பை சுற்றி நல்லா டைட்டாக பிடிச்சிருக்கு. ஐயோ மானங்கட்ட கை, என்னையும் மீறி போய் அவளோட ஹிப்பில் எதுக்கு நீ உட்காந்த அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அவர் கையை பார்த்து திட்டிகிட்டு இருக்காரு. இன்னும் கையை எடுக்கலை, இந்த ஹிப்லேயே தான் பிடிச்சிட்டு அதான் தெரியுதுல்ல, அப்புறம் நான் போடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களா, அப்படிலாம் விட்டுட்டு போக முடியாதுப்பா, நீயும் எனக்கு புருஷன் ஆக போகிறோம் தானே, எல்லாரையும் பார்த்துட்டு உன்னை மட்டும் பார்க்காமட்டு போனால் எப்படி இப்படி அப்படிங்கிற மாதிரி போயிட்டு நீங்கள் அங்கேயும் ஒரு லிப் லாக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு லிப் லாக் பண்ணிகிட்ருக்கீங்க. நம்ம ஜேகே பார்த்தீங்கன்னா அப்படிங்கிற மாதிரி அவரும் ஷாக் ஆகிடுறாரு. நீங்களா, ஓகே பட்டா அப்படிங்கிற மாதிரி அவரோட கச்சிக்ஸை வந்து தட்டிட்டு, இன்றைக்கி இது போதும், நாளைக்கு வந்து நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் வந்து போகிறீங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் போகிற இடம் நம்ம வியோட ரூம், ஓகேவா? அவர் வந்து அங்கே உட்காந்து அழுதுட்டுருக்காரு. நீங்களா, டே எதுக்குடா அழுகிற, என்னடா ஆச்சு, ஏதாவது அடிக்கடி பட்டுருச்சாடா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வீ கிட்ட போயிட்டு கேட்குறீங்க. வியா, போடி உனக்கெல்லாம் என்ன பிடிக்கவே இல்லை, நான் வந்து பார்த்தேன் நீ எல்லாரையும் பிடிச்சி கிஸ் பண்ண, எனக்கு பண்ணல அப்படிங்கிற மாதிரி நம்ம வீ வந்து சின்ன குழந்தை மாதிரி எழுதிட்டுருக்காரு. நீங்களா, டி ஏன்டா இங்கே பாரு உனக்கு கிஸ் தான் வேணும், நான் கிஸ் பண்ணுறேன், கிஸ் பண்ணிட்டேன், போதுமா அழாத, பார்த்தியா எனக்கு பிடிக்காத மாதிரி நான் அழுகிறதுக்காக கிஸ் பண்ணுறேன், நீ என்ன வேணாம் போ அப்படிங்கிற மாதிரி நம்ம வீ வந்து ஆக்டிங்கு, நிஜமாலாம் அழுகலடா சும்மா ஆக்டிங்கு. நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அது வந்து அது வந்து எனக்கு ஃபுல்லாக வேணும் அப்படின்றாரு. நீங்களா, மேரேஜா இல்லைடா பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. பரவாயில்ல எனக்கு நீ வேணும் அப்படின்றாரு. நீங்களா, வேணுமா, அப்போ எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கையை அப்படி விரித்து காமிக்கிறீங்க. வா ஹக் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி. அவரா, நிஜமாலமா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஐஸ் எல்லாம் வீடாகுது. வர்றேன்னா வா, இல்லைனா நான் நெக்ஸ்ட்டு ஜிம் ரூமுக்கு தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இல்லை வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஓடி வந்து உங்களை ஹக் பண்ணிவிட்டு அவரும் வந்து உங்களை அப்படியே லிப் லாக் பண்ணுறாரு. நீங்களா நல்லா வியை வந்து நல்லா ஹக் பண்ணிவிட்டு அப்படியே லிப் லாக் பண்ணிகிட்ருக்கீங்கடா. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வைல்டாகவே போயிடுது. அவர் வந்து உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அங்கே ரிமூவ் பண்ணிடுறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூமில் ஒரு சவுண்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு சவுண்டு வந்தது. வேறு யாரும் இல்லை, முனிவர். அவர் தான் வந்து அங்கே வந்திருப்பார். அவர் வந்து வந்தோடனே வீதான், சாரி மன்னிச்சிருங்க முனிவரே அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ரொம்பவே பயப்படுறாரு. நீங்களா வெக்கப்பட்டு அப்படியே வெளியில் ஓடிடுறீங்க. முனிவர் அப்படியே சிரிச்சிட்ருக்காரு. இந்த பக்கம் வீக்கிட்ட வந்துட்டு, அவசரப்படக்கூடாது ராஜா, உங்களுக்குன்னு ஒரு திருமண முகூர்த்தம்லாம் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாமே அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த முனிவர் வந்து வியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாரு. வியா,
"ஆ ஆ ஆ சரி, சரி" அப்படிங்கிற மாரி வந்து அவரும் வந்து ரொம்பவே வந்து கூச்சப்பட்டு, நாணப்பட்டு, அப்படியே வெட்கப்பட்டு அப்படிங்கிற மாரி அந்த முனிவர் முன்னாடி நிக்க முடியாம நெளிஞ்சிட்டு இருக்காரு. அந்த முனிவரா, "சரி விடுங்க ராஜா நான் போறேன். நீங்க தனியா இருந்து வெட்கப்படுங்க. ஆனா ரொம்ப அழகா இருக்கீங்க ராஜா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போறாரு. இந்த பக்கம் வியா, "அச்சோ! போச்சு போச்சு" அப்படிங்கிற மாரி அவர் போயிட்டு பெட்ல விழுந்துட்டு அப்படியே குஷியா வந்து ஆடிட்டுருக்காரு. நீங்க நேரா போற இடம் ஜின்னோட ரூம். அங்க போயிட்டு இப்ப நீ டோர திறக்கலைன்னா டோர உடைச்சுருவேன். எப்படி சௌரியம்? அப்படிங்கிற மாரி கேட்குறீங்க. நம்ம ஜீனி வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு, "என்னடி? என்னடி பண்ண போற இப்போ? என்ன கிஸ் பண்ணணுமா? கிஸ் பண்ணணுமா? நீங்க போடி. நான்லாம் உன் கண்ணுக்கு கடைசியான்னு தெரிவேன்ல?" அப்படிங்கிற மாரி சொல்றாரு. "டேய் அதுக்குள்ள எப்புட்றா இங்க தகவல் வந்துச்சு? இப்ப தானடா இங்க முடிச்சுட்டு வந்தேன்." அப்படிங்கிற மாரி நீங்க சொல்றீங்க. நீ என்னடா கதவ தட்டிட்டு இருந்தவ ஒண்ணும் பண்ணலையே!" அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தா, நீ ஒவ்வொருத்தரா போயிட்டு கிஸ் பண்ணிட்டு கடைசியா ரூம்க்கு வர. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நான் தான் அவனுங்களுக்கு எல்லாத்துக்கும் அண்ணன். நீ எனக்கு தான் ஃபர்ஸ்ட்டு கிஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாரி அவர் திட்டுறாரு. நீங்களா அப்படியே போயிட்டு நம்ம ஜின்னுக்கு தான் என்ன ஆ என்ன கத்து கத்து இப்போ கத்து அப்படிங்கிற மாரி போயிட்டு ஜின்னை நல்லா டைட்டாக ஹக் பண்ணியிருக்கீங்க. அவருக்கு அதுக்கு மேலே பேசவே வரல. அவர் அப்படியே அது அது வந்து அப்படிங்கிற மாரி ரொம்பவே திணறாரு மனுஷன். நீங்கள் போயிட்டு பேச மாட்டேன்ல அப்போ கிஸ் பண்ணு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நீங்கள் ஜின்னுக்கு போயிட்டு அப்படிங்கிற மாரி நல்லாவே கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜின்னா ஏ ஏ, ம் 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 அப்படிங்கிற மாரி அப்போஸ் பண்ணுற மாரி, அதாவது தடுக்கிற மாரி அவர் வந்து பண்ணிகிட்ருக்காரு. நீங்களா சின்ன விடுவேனா அப்படிங்கிற மாதிரி கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் அவரும் வந்து பேக் கிஸ்லாம் பண்ணுறாரு. நீங்கள் கிஸ் எல்லாம் பண்ணிவிட்டு போதுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்களா? ஓகேடா இதோட முடிச்சுக்கலாம். முடிச்சு சரியா? யாரும் இதுக்கு மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் பார்ட் சூன் போட்ட ரெயின் லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகேவா? பை பாய் see you. நாளைக்கு மீட் பண்ணலாம். இதோட முடிச்சதுக்கு எல்லாம் எனக்கு கழுவி கழுவி ஊற்றுவீங்க தெரியுது. நெக்ஸ்ட் பாட்டு நாளைக்கு பார்த்துடலாம் சரியா? இந்த பாட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பை பாய் see you.